ஹலோ வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கோமதி. தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான ரெசிபி அண்ட் கண்டிப்பாக வித்தியாசமானது. வேறு யாராவது பண்ணியிருக்காங்களான்னு கூட தெரியாது. சன்ஃப்ளவர் சீட்ஸ் அண்ட் பம்கின் சீட்ஸ் ரெண்டும் வச்சு ஒரு பொடி பண்ணி அதை சாதத்தில் கலந்து நம்ம கொடுக்க போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கட்டி பெருங்காயம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஜீரகம், வெள்ளை எள்ளு அண்ட் கருப்பு மிளகு, ஒரு 1.5 வரமிளகா தான் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் புளி, பரங்கி விதை அண்டு சன்ஃப்ளவர் விதை, சூரியகாந்தி விதை, இது ரெண்டுமே நீங்கள் ஈக்குவல் போர்ஷனில் எடுத்து வச்சுக்கோங்க. முதல்ல நம்ம ஒரு கடாயை ஹீட் பண்ணி இந்த பரங்கி விதையும் சூரியகாந்தி விதையும் வறுத்துருவோம். ட்ரை ரோஸ்ட் பண்ணுவோம். எண்ணெய் விடாமல் நம்ம வறுத்துட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகும், நல்லா மணம் வரும். லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள், கருப்பாகாமல் இருக்கணும். இது நல்லா வறுத்துட்டு நம்ம அந்த தட்டில் உரமாக அப்படியே கொட்டி வச்சிடலாம். இப்போ அதே கடாயை வச்சு இந்த லோ ஃப்ளேம்லேயே கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் தான் எண்ணெய், நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இதில் கட்டி பெருங்காயத்தை முதல்ல போட்டுட்டு பொரிச்சுக்கோங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் இந்த கொஞ்சோண்டு புளி வச்சுருக்கோம் இல்லையா, ரொம்ப கொஞ்சம் தான் புளி, சும்மா போட்ட மாதிரி இருக்கணும், போடாத மாதிரி இருக்கணும். இதையும் பொரிச்சிடுவோம். அப்புறம் மிளகாவை சேருங்க. அந்த மிளகாவை லைட்டாக வறுத்ததுக்கப்புறம் அந்த வெள்ளை எள்ளையும் மிளகையும் சேர்க்குறோம். உடனே படபடன்னு வெடிக்க ஆரம்பிச்சிடும், ஏன்னா ஒயிட் தில்லில். அதனால் கடைசியாக அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஜீரகத்தை சேருங்க. இப்படி நம்ம லைனாக ஒன்று இப்படி தான் வறுக்கணும். மொத்தமாக போட்டு வறுத்தோன்னா ஒன்று ஒரு டைமில் வறுப்படும். அண்டு அந்த ஃப்ளேவர் சேஞ்ச் ஆகிடும். வாசனை நம்மளுக்கு மாறி போய் டேஸ்ட் மாறி போயிடும். இந்த மாதிரி வறுத்து பண்ணினீங்கன்னா சுவை அபாரமாக இருக்கும். இதையும் அந்த தட்டிலே ஓரமாக வச்சுட்டு போட்டு வச்சுடுங்க. இது கொஞ்சம் நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் இதை போட்டுக்கலாம். இந்த மிளகா அப்புறம் பெருங்காயத்தெல்லாம் அடிப்பக்கமாக போட்டுக்கோங்க. நம்ம இந்த சூரியகாந்தி விதையும் பரங்கி விதையும் மட்டும் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிவிட்டு பாக்கியை சேர்த்துக்கோங்க. கார்னிஷிங்க்கு வச்சுக்கலாம். இது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய வேணும்னாலும் நிறைய வறுத்துக்கலாம். இது நான் ஒரு 2 பேர் அளவுக்கு தான் செய்கிறேன். அதனால் உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு பொடிச்சுன்னு ஒரு தரம் திருப்பின உடனே நல்லா ஃபைன் பவுடர் ஆகிடும். அவ்வளோதான். ஏன்னா நல்லா வறுப்பட்டிருக்கு, நல்லா ஆறியாச்சு. நீங்கள் இதை பொடிச்சு எடுத்து வச்சுன்றோங்க. இது இவ்வளவும் நம்மளுக்கு தேவைப்படாது இன்றைக்கி. ஏன்னா நம்ம எவ்வளோ கொஞ்சம் அளவுகள் போட்டு பண்ணினாலும் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க. வேணுங்கிறத போட்டு நம்ம பண்ணிக்கலாம். பாக்கியை நம்ம அடுத்த தடவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா மோரில் கலந்து குடிக்கும்போது கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். சாலட் பண்ணும்போது கூட போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். நல்லெண்ணெயில் கடுகு உளுத்தம்பருப்பு மட்டும் தாளிச்சிட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துருவோம். எண்ணெயும் கம்மியாக போட்டால் போகிறோம். அளவுக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க. ரொம்ப ஆயில் சேர்க்க வேண்டாம் அப்படிங்கிறதுனால இதை இறக்கி வச்சுட்டு சூடான சாதத்தை நம்ம போட்டுக்கலாம். எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம். உங்களை அளவுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த பொடியும் சேர்க்கணும் நீங்கள். இப்போ நம்ம இந்த வறுத்து வச்ச பரங்கி விதை, சூரியகாந்தி விதையை மேலே போட்டுப்போம். உப்பு இந்த சாதத்துக்கு மட்டும் வேணுங்கிற உப்பு, ஏன்னா பொடிக்கு ஏற்கனவே சேர்த்தாச்சு. பொடி நான் ஒரு 2.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த அளவுக்கு சரியாக இருக்கும். கொஞ்சம் நெய் குத்திண்டு கலந்துருங்க. கலந்து எடுத்து வச்சிங்கனாக்கா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதை கொஞ்சம் ஊற விட்டுட்டு அப்படியே நம்ம கலந்து கொஞ்சம் நாள் வச்சுட்டு நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், மத்தியானம் சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பச்சைக்காய் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் நீங்கள் கலந்துட்டு உப்பு வரப்பெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. பொடி வேணும்னா கலந்துக்கலாம் கொஞ்சம், அதுக்காக ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுண்டு ஏதாவது பச்சைக்காய் கறி பண்ணிக்கோங்க. காரக்கறியும் பண்ணிக்கலாம், நம்ம விருப்பம். சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோரும் ஆரோக்கியமாக இருங்க. உணவே மருந்து. ஹெல்த் இஸ் வெல்த். ஸ்டே ஹெல்தி வியூவர்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.